பொதுவாக நம் மனை வாங்கும் முன்பு லொகேஷன் என்று சொல்லக்கூடிய நம் வாங்கும் மனையின் சுற்றுப்புற சூழ்நிலையை நன்கு கவனித்து ஆராய்ந்து வாங்க வேண்டும். ஒரு மனையில் வீடு கட்டி குடும்பத்துடன் ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி, முன்னேற்றம், நமது குழந்தைகளின் கல்வி, அவர்களின் எதிர்கால முன்னேற்றம், மிக முக்கியமாக குடும்பத்தின் அமைதி, மகிழ்ச்சி குடும்பத்தில் மட்டுமல்ல, நம்மை சுற்றியுள்ள சுற்றுப்புற சூழ்நிலை, மக்களின் பழக்கவழக்கம், குணநலம் பொறுத்து குழந்தையின் எதிர்காலம் அமையும். நம் வீட்டு சூழ்நிலை, குடும்ப நபர்களின் பழக்கவழக்கம், குணநலன், நம் வீட்டை சுற்றியுள்ள சுற்றுப்புற மக்களின் கல்வி அறிவு, பொதுநல சிந்தனை, சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது சமுதாய சிந்தனை, இதன் அடிப்படையில் நம் குழந்தையின் எதிர்காலம் அமைகிறது. நமது குழந்தை ஆரோக்கியமாக, அமைதியாக, அறிவுபூர்வமாக கல்வியை கற்று முன்னேற்ற பாதையில் செல்ல நமது வீட்டு சூழலும், வீட்டை சுற்றியுள்ள மக்களின் பங்கு முக்கியமானது. உதாரணத்திற்கு, நம் குடியிருக்கும் வீட்டை சுற்றியுள்ள பகுதியில் நன்கு படித்து உயரதிகாரிகள், சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய தொழில் அதிபர்கள் இவர்கள் வாழக்கூடிய பகுதியில் இவர்களுடன் நம் குழந்தை வளரும். அந்த குழந்தையின் எண்ணம், செயல், எதிர்காலம், சிந்தனை, லட்சியம் அனைத்தும் நேர்மறையாக அவர்கள் அன்றாட பார்த்து பழகும் மனிதர்களை பொறுத்தே வாழ்க்கை அமையும். ஆகவே புதிதாக வீடு கட்டும் போது நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களின் ஆசைகளும் லட்சியங்களும் நிறைவேற நல்ல சூழ்நிலை உள்ள பகுதியில் புதிதாக வீடு கட்டும் பொழுது நம் குழந்தைகளின் வாழ்க்கை சிறப்பாகவும், அவர்களின் லட்சியம், கனவு நிறைவேறி முன்னேற்ற பாதையில் செல்வார்கள். இது போன்ற நல்ல விஷயங்கள் அமைய சுற்றுப்புற சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய நமது மனை அமைந்துள்ள பகுதியின் தட்பவெப்பநிலை, இயற்கையின் அமைப்பு, மலை, ஆறு, வாய்க்கால், கடல், ஏரி, குளம், நீர்நிலைகளும் மற்றும் மரங்கள் நிறைந்த பசுமையான பகுதியாகவும், நல்ல காற்றோட்டம், வற்றாத நீர்நிலைகள், சூரிய வெளிச்சம், அதாவது காலை சூரிய உதயம், இது போன்ற பிரபஞ்சம், பஞ்சபூத சக்திகள் இயற்கையாக அமைந்த பகுதி, அருகில் விவசாய நிலங்கள், பறவைகள், மிக முக்கியமாக வேப்ப மரம் அதிகமாக இருந்தால் மிக மிக நன்று. இதில் மரம் இல்லை என்றால் மனித வாழ்க்கை இருக்காது. நம் உடலுக்கு தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு ஆக்சிஜனை கொடுக்கும் மரங்கள் தான் மனித குலத்திற்கு குலதெய்வம். நம்மையும் நம் குலத்தையும் வம்சத்தையும் காக்கக்கூடிய வாயு பகவான், அதாவது காற்று. சுத்தமான காற்று நிறைந்த பகுதியாக இருக்க அதிக மரங்கள் இருக்கும் இயற்கையான சூழ்நிலையில் வீடு கட்டி வாழ்ந்தால் நோயற்ற வாழ்வு அமையும். நீங்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்களோ அந்த சமுதாய மக்கள் அதிகம் வாழக்கூடிய பகுதியில் உங்கள் வீட்டு மனையை தேர்ந்தெடுத்தால் அந்த மக்களோடு இணக்கமான நல்ல நட்புறவுடன் ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு இதுவும் ஒரு வகையில் உதவியாக இருக்கும். இது ஜாதி மத கோட்பாட்டிற்கு அப்பாற்பட்டது. மனிதன் மனித நேயத்தோடு மற்றும் ஒற்றுமையோடு வாழ்வதற்கு இதுவும் ஒரு வழி. நம் அடிப்படை தேவைகளான கட் ரோட், ஸ்ட்ரீட் ரோட், மெயின் ரோட், NH ரோட், நகர பேருந்து நிறுத்தம், பிரதான பேருந்து நிலையம், பிரைவேட் டிரான்ஸ்போர்ட், ரயில் நிலையம், விமான நிலையம், காவல் நிலையம், தீயணைப்புத்துறை, கவர்மெண்ட் ஆஃபீஸ், மெடிக்கல் ஷாப் மற்றும் அன்றாட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பொருட்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இருந்தால் நமது நேரத்தையும் பண வீண் விரயத்தையும் தவிர்க்கலாம். உதாரணத்திற்கு, நமது வீட்டிலிருந்து நடந்து செல்லக்கூடிய தொலைவில் மளிகை கடை, காய்கறிகள், பழங்கள், பால், இது போன்ற அத்தியாவசிய பொருட்கள் நம் வீட்டு மனை அருகில் கிடைத்தால் நமது நேரமும் குறித்த நேரத்தில் நமது அடிப்படை தேவைகள் பூர்த்தியடையும். நாம் தேர்ந்தெடுக்கும் மனை இயற்கை சீற்றங்களால் பாதிக்காத பகுதியாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, மழை வெள்ளம் பாதிப்பு ஏற்படாத வகையில் மற்றும் நிலத்தடி நீர் மட்டம் மிக
முக்கியமாக அந்த பகுதியின் மண்ணின் தன்மை, மிக மிக முக்கியமாக பாதுகாப்பு பயமின்றி செல்லக்கூடிய இரவு நேர போக்குவரத்து, பெண்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு, இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் தேர்ந்தெடுக்கும் மனை பொதுவாக மிக தாழ்வான பகுதி, நீர் தேங்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடாது. கொசு மற்றும் இவைகளின் பாதிப்பு இல்லாமல் இருக்க வேண்டும். கோவில் இல்லாத இடத்தில் குடிபுகாதே. இது உலகில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் பொதுவானது. நமது ஓய்வு நேரத்தை மகிழ்ச்சியுடன் கழிக்கக்கூடிய பூங்கா, நடைப்பயிற்சிக்கு ஏற்ற பகுதி, முதியோர்களும் சிறுவர்களும் சந்திக்கக்கூடிய பொதுவான இடம், சிறுவர்கள் விளையாட்டு மைதானம், முதியோர்கள் ஓய்வெடுக்கக்கூடிய இடம், மிக முக்கியமாக நமது உடல் ஆரோக்கியத்தை வளர்க்கக்கூடிய உடற்பயிற்சி கூடங்கள், விளையாட்டு மைதானம், மன அமைதியை தரக்கூடிய தியான நிலையம், மெடிடேஷன் சென்டர், இது போன்ற சிறந்த சுற்றுப்புற சூழ்நிலைகளை தேர்ந்தெடுத்து வீடு கட்டும்போது குடும்பத்துடன் அமைதி, ஆரோக்கியம், மகிழ்ச்சியாக வாழலாம்.